the Church of Jesus Christ. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் சங்கீதம் 91:15. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். பிரியமானவர்களே, வேதத்தில் உள்ள எல்லா கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களிலும் முக்கியமானதும் திரும்ப திரும்ப வருகிறதுமானதும் என்னவென்றால், நான் உன்னோடு இருப்பேன் என்பதே. ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். யாக்கோபிடம் வந்து, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்றார். யோசுவாவை பார்த்து சொன்னார், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார். கர்த்தருடைய பெயர்களில் ஒரு பெயர் இம்மானுவேல் என்பதாகும். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாகும். அவர் ஒரு நாள் அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒரு வருடம் அல்ல, உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அதே தேவன் உங்களோடு இருப்பது உண்மையிலும் உண்மை. ஆனால் நீங்கள் கர்த்தரோடு இருக்கிறீர்களா என்பதுதான் கேள்வி. அநேகர் கர்த்தரை வெளியே நிறுத்திவிட்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத இடங்களுக்கு சென்று அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கும்போது உங்களோடு உறவாட அநேகர் வருவார்கள். ஆனால் உங்களுடைய கடினமான, கஷ்டமான, துயரமான நேரத்தில் உங்கள் இருதயத்தை பகிர்ந்து கொள்ள ஒருவரும் முன்வர மாட்டார்கள். ஆனால் கர்த்தர்தான் உங்களுடைய எல்லா நெருக்கங்களிலும், கவலையிலும், கண்ணீரிலும், அழுகையிலும், மன சோர்விலும் உங்களோடு இருக்கிறவர். அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். உங்களை அவர் கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவார். எல்லா இக்கட்டுகளுக்கும் தப்புவித்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன ஆபத்திலே சிக்கி தவிக்கிறார்களோப்பா, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை எல்லா ஆபத்துக்கும் இக்கட்டுக்கும் விலக்கி காத்து ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் கனப்படுத்த முடியாது ஜெபிக்கிற துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Thank you. God bless you.